வடமஞ்சு வெட்டு மாடுகளை ரசிக்கும். அந்த மாடு நடந்து வரும்போது அப்படி இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமான் இருக்கும். 30 லட்சம் பேருக்கு மேல இதே வேலையா வடமஞ்சு விரட்டுக்கு மாடு வளர்க்குற அந்த குடும்பங்கள் இருக்குல்ல, தென் மாவட்டத்துல மாட்டு நேசிக்கிற. நீங்க சிவகங்கை பக்கம் போனா எல்லாரும் வீட்லயும் மாடு நிக்கும். ஹீரோயினை வந்துட்டு மாடு முட்டிருச்சுன்னு கேள்விப்பட்டமே சார், அந்த சம்பவம் எப்படி நடந்தது? அது ஏதோ டிஸ்டர்ப். ஃபர்ஸ்ட் மீட்ல அது மாடு எப்படின்னா அவங்க வாசம் பார்க்கும். அவங்களோட பயணிச்ச ஆளுங்க இல்லாம இன்னொரு ஆள் வந்து நிக்கும் போது அதோட வாசம் கண்டுபிடிச்சிருது. மாடு டப்புன்னு அடிச்சிருச்சு. இமான் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. சோ அத பத்தியும் சொல்லுங்க. இதுதான் நீங்க கேட்பீங்க. நான் கதை பண்ணி முடிச்சுட்டு நேர போடுறது இமான் சார் கதைலாம் கேட்டு அவர் யார்ட்டுமே கதை கேட்க மாட்டாரு சார். யார்ட்டுமே கதை கேட்க 2.5 மணி நேரம் கதை சொன்னேன். ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்ல வந்து படத்தை முடிச்சிட்டீங்களா இல்ல பட்ஜெட் முன்ன பின்னலாம் போச்சா? எங்களுக்கு பட்ஜெட்லாம் கிடையாது, பட்ஜெட்டே கிடையாது. படம் எடுக்கணும்னு சொன்னோம், படம் எடுத்தோம். சஸ்பென்ஸ் 98% இருக்கா? கண்டுபிடிங்க, சவால் கூட வருது. 5வது ரீல் வரைக்கும் நீங்க கதையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் தருவேன். நான் ஓபன் டாக் சேலஞ்ச். ஆக்சுவல் நடிக்க தான் வந்தேன். அப்படியா? டைரக்ஷன் இல்ல? நான் 2008 வரைக்கும் நடிக்க தான் ட்ரை பண்ணேன். ஓகே, அப்ப இதான் நடிச்சிருக்கீங்களா சார்? அதாவது ஸ்டார்டிங்ல ஆரம்ப சின்ன கேரக்டர் நிறைய பண்ணிருக்கேன். ஒரு கோடையேட்டர் வந்து என்ன பெரியவனா டேரக்டர்னா உனக்கு தெரியுமா ஆயுன்னு அசிங்கமா பேசிட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், டேய் நீங்க எல்லாம் டேரக்டர் ஆகும்போது நான் ஆகிறேன்டா. பட் அந்த ஆக்டர் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஏங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவனை கொண்டு புதைச்சிரும். அவன் தான் என் வாழ்க்கையே. கேந்திரன் வந்து மிகப்பெரிய டைரக்டர், அவனுக்குள்ள இருக்க நடிகன் தான் அவனை தோக்கடிச்சிட்டான். நான் டைரக்டரா குட்டு தான் எப்பவும். ஓகே, அப்போ ஒரு ஆக்டரா நீங்க குட்டா பேடா சார்? வெக்கமே எல்லாம் ஒத்துக்குவேன். என் டைரக்ஷன்ல என்னை மாதிரி ஒருத்த நடிச்சா நான் கொன்னே விடுவேன். விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. வடம் ஐயன் சேதுபூமி திரைப்படத்தின் இயக்குனர் கேந்திரன் வி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். சோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி வடம் மூவி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு? வடம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து இந்த வடம் அப்படின்னா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு. அதெல்லாம் முன்னாடி அதை சொல்லிடுறேன். இந்த படம் வந்து வடம் வந்து வடமஞ்சு விரட்டு, அதாவது ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, மஞ்சு விரட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வடமஞ்சு விரட்டுங்க மையமா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமால வருதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஆமா, நாங்க வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம் சார். ஆனா இந்த டேர்மே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. சோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது எப்படி இருக்கும் அந்த விளையாட்டு? வடமஞ்சு விரட்டு பார்த்தா ஒரு ரவுண்டான ஒரு ரவுண்டு போட்டு அது உள்ள மாட்டை கட்டிடுவாங்க. சுத்தி ஒரு 9 பேர் வந்து ஒரு 20 நிமிஷம் கொடுப்பாங்க டைம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள அந்த 9 பேர் சேர்ந்து அந்த மாட்டை டயர்டாக்கி லாக் பண்ணணும். 9 பேர் சேர்ந்து? ஆமா. ஓகே. ஆனா ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு வீரர் தான் வந்துட்டு மாடு, ஒரு வீரர்ல ஜல்லிக்கட்டு அவுத்து விட்டோம்னா மாடு ஓடும். அந்த கேப்ல எல்லாரும் நின்று பிடிப்பாங்க. அதை ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா மத்தவங்க அதை அடக்குறது இத்தனை செகண்ட் இருக்கு. இது அப்படி கிடையாது. ஒரு வடம், அந்த அந்த டைட்லே அதுதான். அது கழுத்துல ஒரு கயிறு கட்டியிருக்கும், அதான் வடம். அந்த வடத்தை கட்டி அது நிக்கும் சுத்து. அது அந்த அது அந்த மாட்டை அதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணணும். செம்ம கேம், அது அழகா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மதுரை தாண்டி இப்பெல்லாம் பயங்கரமா எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த அந்த விளையாட்டை பத்தி மையமா வச்சு அதை சுத்தி நிறைய கேரக்டர்ஸ், லவ், அந்த காதல், துரோகம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லவ் வித் ஆக்ஷன் மூவியா இருக்கும். ஃபேமிலி சென்டிமெண்டோட ரொம்ப அருமையா வந்திருக்கு. அப்ப அந்த விளையாட்டுல இருந்து ஒரு கதை இவ்வளவு உருவாகி இருக்கு இல்லையா? ஆமா. அது ஒரு படமா பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு யோசனை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? படமா பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னு வச்சுன்னா ஒரு மாடு மேல இருக்கிற அன்பு தானே. மாட்டுக்கு நமக்கு ஒரு கனெக்ட் இருக்குல்ல. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து இந்த சிவனுக்கு முன்னாடி இருக்க நந்தி மாதிரி நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட பயணித்த மனிதர்கள் வாழ்க்கை வந்து காடு மேடு அப்படி இருக்கும்போது விவசாய நிலங்களாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது மாடு. அதனாலதான் மாட்டை எப்பவுமே நம்ம முன்னேற்றுவோம். அதை தாண்டி பால் சொல்ல வேண்டிய கிடையாது. நம்ம 2 வயசு வரை பால் குடிச்சிருப்போம் அம்மாட்ட, மீதி நாள் மரணத்து வரைக்கும் பால்கிட்ட மாட்டுகிட்ட தான் நம்ம பால் சாப்பிடுவோம். இப்படி மனிதனோட ரொம்ப கனெக்ட் ஆனது மாடு. அதை பத்தி ஒரு கதை பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ அதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட். சினிமாங்கிறது ஒரு அப்போ ஒரு இது வரைக்கும் ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க, பேசாத 2 பார்த்தா வடமஞ்சு விரட்டு. சரி, அதை பத்தி பண்ணலாம் அப்படின்னு உருவானதுதான் அந்த கதை. சோ இந்த விளையாட்டே வந்து மையமா வந்து இவ்வளவு பெரிய ஒரு கதை வந்து உருவாக்கி இருக்கீங்கல்ல, என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு சார்? கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும்னு. அதான் இப்ப சொன்னதுதான், மாட்டை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அதுவும் இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாரு. வடமஞ்சு விரட்டு மாடுகளை ரசிக்கும். அந்த மாடு நடந்து வரும்போதே அப்படி இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமான் இருக்கும். அதுதான் நம்பிக்கை கொடுத்தது. ஓகே, இந்த கதை வந்து கண்டிப்பா மக்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா அந்த படம் எடுத்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ரொம்ப பாராட்டி இருக்காங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும், மக்களோட ரொம்ப கனெக்டா இருக்கும். நீங்க அந்த விளையாட்டு விளையாண்டு இருக்கீங்களா சார்? இல்ல, பாத்துருக்கேன். நம்ம ஊரு கிராமத்துல இருந்து வந்தவங்க. நம்ம
மதுரை பக்கத்தில் முதுகுளத்தூர் தான் என் ஊர். ம். அப்போ அங்கே ஃபுல்லாகவே மாடுகளோட தான். அவன் பிறந்ததே ஒரு பெரிய விவசாய குடும்பம். ஓகே. அப்பா ஃபேமிலி ஒரு பெரிய கூட்டு குடும்பம். எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் ஒரே குடும்பமாக ஒரே வீடு தான். ம். எங்கள் வீடே சங்கு வீடுன்னு தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அந்த படத்தில் அதை பயன்படுத்தியிருப்பேன். ம். எப்பவுமே ஒரு 20 பேர் 30 பேர் 30-40 மாடுகள் அப்படின்னு தான் வாழ்ந்தோம். ஓகே. அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்ததை பதிவு பண்ணுறது தானே. இது வந்து கதையா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் விமல் சார் எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தார்? இல்லை, ஒரு வில்லேஜ் ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு முகம் தேவைப்படும். ம், ம். நீங்கள் அப்படின்னு கதை யோசிக்கும் போதே விமல் சார் பண்ணுனா இது நல்லா இருக்கும். ஏன்னா விமல் சார் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆவார். சரி, இந்த படத்தை பொறுத்தளவில் ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி நம்ம வீட்டு பையனாக பார்க்கணும் ஒருத்தர். அதுக்கு விமல் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. கதை கேட்ட உடனே ம். அவர்கிட்ட கதை சொன்ன ஒரு 20-30 நாளில் நாங்கள் ஷூட் போயிட்டோம். ஓ, ஓகே. ஆமாம், அவர் அவளை ஷூட் வந்து ஒரே செட்டில் படம் வந்து ஒரே செட்டில் பண்ணோம். ம். அங்கேயே இருந்து அருமையாக படம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்னொரு வெர்ஷன் விமலை பார்க்கலாம். ஆமா, ஆக்சுவலா ட்ரெய்லர்லயே தெரியுது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்காரு. ஃபுல் ஆக்ஷன் பேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் அவர் ஃபுல் ஆக்ஷன் பண்ண மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்ல. இதில் வந்து விமல் சார்னால ஒரு காமெடி அப்படிலாம் நீங்கள் அப்படி ஒரு விமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் நடையில் அவர் அந்த ட்ராவலில் அவர் நீங்கள் வந்து வெற்றின்னு ஒரு கேரக்டராகவே ட்ராவல் பண்ணியிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவர் நடிப்பு. எல்லாமே உங்களுக்கு புதுசாக ஆடியன்ஸுக்கு இன்னொரு விமலை பார்க்கலாம். ஓகே. சூப்பர். அவர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கதையை கேட்டோனே வந்து ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாரா, ஏதாவது சேஞ்சஸ்லாம் சொன்னாரா? ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்காரு. கதை கேட்டுட்டு அவர் சில டவுட் இருக்குல்ல, அது கேட்டாரு. மற்றபடி ஓகேனா அங்கே வந்துலாம் அவர் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்த கேட்டானா இப்படி பண்ணிக்கலாமா, டைரக்டருக்கு ரொம்ப எல்லாம் ஓகே புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிற ஒரு நடிகர். டைரக்டர்ஸ் ஹீரோ அவரு. ஆமா, நம்ம ஒரு விஷயம் இல்லை இது வேணும்ட்டோம்னா ஓகே உங்களுக்கு பிடிச்சிக்கல, உங்க கதை தானே அப்படிங்கிற விட்டு கொடுக்கறது, இதுதான் வேணுங்கிறத அடம் பிடிக்கிற ஹீரோ கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அவர் சொல்லுவாரு. அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஒரு 40 படம் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு ஐடியா, அதை ரொம்ப நாகரீகமா தனியா சொல்லுவாரு. இல்லைன்னா புரிஞ்சுக்குவாரு, அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆனா இன்னொன்னு ஸ்கிரீனுக்குள்ள வந்துட்டாருன்னா நடிக்கிறது மட்டும் தான் பார்ப்பாரு. மற்றபடி ஜென்னினான ஒரு மனிதர். சோ விமல் வந்து இதுலயும் அந்த மாடுபிடி வீரரா வந்து பண்ணிருக்காரா சார்? இல்ல இதுல வந்து அவர் மாடு பிடி வீரர் இல்ல, மாடு வளர்க்கிறவர். ஓ, ஓகே ஓகே. மாடு ட்ரெயினர் இருக்காங்க. அந்த மாட்டை ட்ரெயின் பண்றது பெரிய வேலை. நீங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டோடய பேசுவாங்க. இப்படிதான் நிக்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி பண்ணணுங்கிறது அவர் ட்ரெயினரா இருப்பாரு. இவர் ஒரு மாடை வளர்க்கிறவர். அதுதான் கதை. அப்ப அவருக்கும் அந்த மாடுக்குமான அந்த பாண்டிங் அது எவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு? இல்ல டைரக்டா ஷூட் போயிட்டீங்களா? டைரக்டா இல்ல, அது ஒரு 2 நாள் அந்த செட் ஆகிறதுக்குன்னு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்படியே போயிட்டு கடைசி ஷாட்லாம் எடுக்கும்போது மாட்டை கெட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு படத்துல. அவ்வளவு அன்னியமா ரொம்ப சென்டிமெண்ட். இன்னொன்னு மாடு நம்ம நினைக்கிறோம்ல மாடுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சென்டிமெண்ட். மாடுகளுக்கு ஒரு தடவை நம்ம வாசத்தை அது உள்வாங்கிருச்சுன்னா நமக்கிட்ட அவ்வளவு கனெக்டா இருக்கும். என்னை கேட்டா மனிதர்களை விட ரொம்ப புனிதமான உன்னதமான மாடுகள் தான். நம்ம அதை மாடுன்னு பாக்குறோம், அதுகிட்ட ரொம்ப அந்த நன்றி உணர்வு இருக்கு, ஃபீல் பண்ணுது எல்லாம். பட் ஆக்சுவலா வந்து மாடை வந்து நடிக்க வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்கா இருந்திருக்கும்ல. ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மாடை அந்த டைம்ல மூவ் ஆகணும், அந்த டைரக்ஷன்ஸ்லாம் வந்து அது கரெக்டா வந்து பார்க்கணும். ஸோ அது எப்படி வந்து ட்ரெயின் பண்ணீங்க மாடை? மனிதர்களை விட மாடுகளை ரொம்ப ஈஸியா டயர் பண்ணேன். அப்படியா? இல்ல சார், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வந்து சூஸ் பண்றோம்னா அவங்களுக்கு ஒரு ஆடிஷன்ஸ் வச்சு எடுப்போம் சார். பட் அந்த மாடை எப்படி சார் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணீங்க? இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணுறோம் வச்சிங்களேன், அவங்க ஒரு அறிவோட நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம ஒரு அறிவோட இருப்போம். இந்த 6-12 அறிவுகள் சேர்ந்து அதை பக்குவப்படுத்த முன்னாடி பெரிய டென்ஷன். அது மாட்டிட்டு அது கிடையாது, கரெக்டாக அதை நின்று அது பழகிச்சுன்னு வச்சுக்கலாம், அழகாக நடிச்சு. உண்மையிலே சீரியஸாக சொன்னேன், எனக்கு உண்மையே சொல்கிறேன், நான் எல்லாம் எனக்கு மாட்டிட்ட ஷூட் பண்ணும்போது நான் டென்ஷனே ஆகலை. ரொம்ப அழகாக நீங்கள் படம் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் லைவா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாடு வந்து அதுக்கு பேர் பாண்டிமணி. இந்த படத்துல முக்கியமான ஒரு பங்கு, அவ்வளவு முக்கியமான சீன் எல்லாத்துலயுமே இருக்கும். விமல் சாரோட இருக்கும், ஹீரோயினோட இருக்கும், படத்துல எல்லா ஏரியாவிலையும் இருக்கும். ஆனா அது ஒரு தனியா அதுக்கான ஒரு சோர்ஸ் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான பங்கு நீங்க ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அதை நீங்க பார்க்கணும்னு தோண வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஓகே, அதோட கண்ணு, அது திமிழ் வேற ஒரு அழகா இருக்கும். அது அதே மாதிரி நட்டி சார் பத்தி சொல்லுங்க. நட்டி சார் எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தாரு? இந்த படம் நான் கதை பண்ணும்போதே இந்த சார் நட்டி சார் பண்ணணும் அப்படின்னா டிராவல் பண்ணும்போது சில பட்ஜெட் சில விஷயங்கள்லாம் யோசிப்போம்ல. ஆனா நமக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து அப்படி இல்லை, என்ன கதைக்கு தேவையோ எல்லாமே பண்ணிக்குங்கன்னு சொல்லிட்டு எனக்கு
எங்கள் முதலாளி வந்து அப்படிப்பட்டவர். ம். அப்போ நான் கேட்டேன் என்னன்னா நிறைய நான் இந்த ப்ரொடக்ஷனில் பார்ப்பாங்கல்ல இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க வேற வேற அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் வந்து நட்டி சார் தான் மைண்ட் செட் பண்ணிட்டு கடைசியாக எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னேன் நட்டி சார்கிட்ட கேட்கலான்னா. உடனே ஓகேன்னா போய் கதை சொன்னேன். சும்மா கேட்ட உடனே அவருக்கு பயங்கர பிடிச்சிருச்சு. சார் இது அப்படியே எடுத்துறீங்களா அப்படின்னு. அப்படியே எடுத்துருவோம் சார்ன்னு சொல்லிட்டு இப்போ போன 2-3 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்தாரு. பார்த்துட்டு ரொம்ப பயங்கர ஹாப்பி. சார் அப்படியே அதை விட சூப்பராக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நட்டி சாருக்கு இந்த படம் சதுரங்க வேட்டைக்கு பின்னாடி ஒரு நல்ல படமா இருக்கும். இது ஆஹா சூப்பர். கண்டிப்பா இருக்கும். அவர் கேரக்டர் பெருசா பேசப்படும். நைஸ். அண்ட் நட்டி சாரோட கேரக்டர் எப்படி இருக்கும் வடம் படத்துல? மனிதர்களை விட மாட்டை நேசிக்கிற ஒரு மனுஷன். அவ்வளவுதான். ஒரு வழியில சொல்ல போனா மனிதர்களை விட மாட்டை நேசிக்கிற ஒரு மனுஷன். அப்ப அவர் இன்னொரு ஒரு ஹீரோவா? எல்லாரும் அவங்க பாயிண்ட் ஆஃப்ல ஹீரோ தானே. என்ன சண்டையில் சொல்றீங்களா? நீங்க சொல்லணும் டைரக்டர் சார், நீங்க தான் கதையை வந்து எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப்ல அவங்க ஹீரோ தானே. உண்மைதானே? கண்டிப்பா சார். இப்ப என் லைஃப்ல நான் ஹீரோ, உங்க லைஃப்ல நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க ஹீரோயினா தானே ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரிதான் அவரோட கேரக்டர் அவர் ஹீரோ தான். ஆனா விமல் சாருக்கு இல்ல. ஓகே. எத்தனை மாடுகள் சார்? ஆக்சுவலி நட்டி சார் கூட தனியா ஒரு மாடு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவர் வீட்டுல மட்டுமே ஒரு 15 மாடு நிக்கும். எப்படி சார் எல்லாம் மெயின்டைன் பண்ணீங்க? நீங்க தென்மா வடமா நீங்க வந்து பாருங்க. எல்லாம் அவ்வளவு மாடு வளர்க்குறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டோம். நான் கொண்டு வந்து வெறும் 15-20 மாடு தான். ஓகே. ஆனா ஒரு 30 லட்சம் பேருக்கு மேல மாடு இதே வேலையா வடமஞ்சு விரட்டுக்கு மாடு வளர்க்குற அந்த குடும்பங்கள் இருக்குல்ல தென் மாவட்டத்துல மாட்டு நேசிக்கிற. நீங்க சிவகங்கை பக்கம் போனா எல்லாரும் வீட்லயும் மாடு நிற்கும். அதை வந்து குழந்தைய பிள்ளைகளை விட ரொம்ப வளர்ப்பாங்க. அது மாடை மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு உணவு கொடுக்கறது, அதை பக்குவம் வச்சுக்கிறது நிறைய செலவாகும். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருக்க இல்லையோ அந்த மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குறது அதுக்கான செலவு பண்றதை வந்து மெனக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ரொம்ப நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இது பண்ணணும்னு நினைச்சப்ப நிறைய ஊர்களை பயணித்தோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை கூட சில தாய்மார்கள் கவனிக்காம போறாங்க. ஆனா அந்த மாவட்ட மக்கள் வந்து மாடுகளை அவ்வளவு கவனிக்கிறாங்க, தெய்வமா பாக்குறாங்க. சில இடங்கள்ல குலசாமியா பாக்குறாங்க. சோ ஆக்சுவலா வந்து ஒரு கதை வந்து நீங்க உருவாக்கியாச்சு. பட் அது 2.5 மணி நேரம் வந்து என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக என்ன மாதிரியான கற்பனைகள்லாம் உள்ள சேர்த்திருக்கீங்க? 2.5 மணி நேரம் படம் பண்ண கதை திரைக்கதை பண்ணணும். ஆனா அதுல எதுவுமே கற்பனை கிடையாது. அப்படியா? எல்லாமே லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆன. இவர் மாதிரி ஒரு அப்பாவை நீங்க பார்த்துருப்பீங்க, வெற்றி மாதிரி ஒரு பையனை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வாழ்க்கையில கடந்து வர்ற ஒரு கேரக்டராகவே இருக்கும். உண்மை சம்பவங்கள் நிறையா இருக்கு உள்ள. அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாடு, அதை சார்ந்து நடக்கிற விஷயங்கள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா சூழ்நிலை மட்டுமே அவங்கள வில்லனா மாற்றும். வேற ஏதாவது படங்கள்ல இருந்து ரெஃபரன்சஸ் ஏதாவது எடுத்தீங்களா சார்? ஒரு கலர் டோன் ஆகவும் இல்ல ஒரு ஏன்னா டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களம் இது. இல்லை, எனக்கு விரும்மாண்டி தான். விரும்மாண்டிங்கிற அது ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரு மூடு. அது சும்மா பார்ப்போம்ல அவங்க. ஆனா எனக்கு வடமஞ்சு வெட்டுக்கு எடுக்கிறதுக்கு படம் கிடையாது. நான் தானே ஃபர்ஸ்ட் பண்றேன். நான் ஃபுல்லா தேடி பார்த்துருக்கேன். எப்பவுமே நம்ம ஒரு கதை பண்ணும்போது ஒரு அந்த சேனல் எதுவும் வந்திருக்கான்னு பார்ப்போம்ல. அது இயல்பா எல்லாரும் பாக்குறதா. ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்படி நான் வடமஞ்சு வெட்டை பத்தி போடும்போது எந்த படமும் இல்லை. எனக்கே கடவுள் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது யாரு ஃபர்ஸ்ட் பண்ணான்னா நம்ம ஓகே எல்லாம் ஒரு இதானே. ஆமா கண்டிப்பா. அதே மாதிரியே விமல் சார், நட்டி சார் மாதிரி வேற என்ன பெரிய ஸ்டார் பட்டாளம் இருக்கு? பட்டமே பட்டாளம் தான். நட்டி சார், நரேன் சார், விமல் சார், அப்புறம் பாலசரவணன், தீபாக்கா, சக்தி சரவணன், மூர்த்தி. நீங்க படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டா தான் இருப்பாங்க. அந்த ஹீரோயினை வந்துட்டு மாடு முட்டிருச்சுன்னு கேள்விப்பட்டமே சார், அந்த சம்பவம் எப்படி நடந்தது? ஹீரோயினி வந்து சனக்ஷா ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு நடிச்சிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியாச்சு கதை சொல்லி மாட்டோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி மாடு. ஆனால் அந்த பொண்ணு தைரியமான பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு. ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஓகே முடிச்சுட்டு வாங்க நடங்க அப்படின்னு சொல்லியாச்சு. டக்குன்னு வந்து அவங்க நடிக்கிற இதானே அப்படி வந்து மாட்டை பிடிச்சுன்னு அது குத்துணும்லாம் குத்தல. அப்படி அதுக்கு ஏதோ டிஸ்டர்ப். ஃபர்ஸ்ட் மீட்ல அது மாடு எப்படின்னா அவங்க வாசம் பார்க்கும். அவங்க வீட்டை அவங்களோட பயணிச்ச ஆளுகள் இல்லாம இன்னொரு ஆள் வந்து நிற்கும் போது அதோட வாசம் அது கண்டுபிடிச்சிருது. மாடு டப்புன்னு அடிச்சிருச்சு. அடிச்சு சரி இன்னைக்கு ஷூட்டிங் அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன். எல்லாம் மொத்த யூனிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு. அப்படி ஓடி பார்த்தோம். ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அதெல்லாம் வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நடிச்சுட்டு. ஆனால் பயங்கர காயம் உள்ள, அதுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனப்போ தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் காட்டிக்கல. அன்னைக்கு ஃபுல்லாக நடிச்சிருச்சு.
அடுத்த நாள் பார்க்கும்போது தெரியுது காயம். சரி எனக்கே பாவமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டோட ரொம்ப வர்ற அன்னைக்கெல்லாம் ஒரே அழுக. என்னன்னு கேட்டா, மாட்டை விட்டு போன பாதையில டேய் நாங்கள் இவ்வளோ நாள் உன்னோட இருந்திருக்கோம், மாட்டை விட்டு போன அழுகிறியான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா. அது ஒரு சம்பவம் மறக்க முடியாது. சூப்பர். அண்ட் அதே மாதிரியே வடம் படத்துல ஹீரோயின் எப்படி சூஸ் பண்ணீங்க? அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? நான் எப்பவுமே ஹீரோயினி மட்டும் என் படங்களில் வந்து ரொம்ப இதை சவால். என் படத்தை நடித்த எல்லா பொண்ணுங்களுமே அதுக்கு பின்னாடி 10 படம் பண்ணியிருக்காங்க. ஓகே. நான் ஹீரோயினி ஏன்னா இந்த படத்தில் ஹீரோயினிக்கு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு லேடி, ஒரு நல்ல கேரக்டராக வேணும், நிறைய தேடணும். அப்போ என் நண்பர் ஒருத்தர் அந்த பொண்ணை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன். எப்பவுமே பெண்களுக்கு கண்ணு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பொண்ணோட அந்த கண்ணு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரி ஓகே அப்படின்னு வேற வர வச்சு பார்த்தோம். சூப்பராக நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. ஓகே. சூப்பர். அண்ட் அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே இருக்காங்களே வடம் படத்துல. சோ நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும், யார் வந்து டக்குன்னு ஒன் டேக் ஆர்டிஸ்டா இருந்தாங்க, யார் வந்து நிறைய டேக்ஸ் எடுத்தாங்க? அப்படி யாரும் உண்மையிலே எல்லாமே சரி, ஒன் டேக் ஆர்டிஸ்ட் தீபா மேடம். அப்படியா? ஓகே. ஏன்னா அவங்க நேச்சுரலாவே அப்படியே ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு நான் நிறைய யூஸ் பண்ணலையோன்னு எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. ஏன்னா அப்படி நடிப்பாங்க. நீங்க ஒரு சின்ன சீனை கொடுத்துட்டீங்கன்னா அந்த சீனை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. மற்றபடி நரேன் சார் எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் தானே. ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து விமல் சார் எல்லாமே அனுபவம் உள்ளவங்க. அதனால என்னால வேகமா படம் எடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா நமக்கு ரீடேக் அப்படின்னு வந்தா தான் டென்ஷன் ஆகும். வருவாங்க, பக்கா மைண்ட் செட் பண்ணுவாங்க, அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எல்லாமே எந்த ஆர்டிஸ்ட்னு சொல்ல வேணாம், ஆனா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட நடிப்பை பார்த்துட்டு பேசாம நானே நடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கொடுத்து ஏதாவது ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்களா? ஒரு லேடிஸா இருந்தாங்களே, எப்படி நான் நடிக்கிறது? அதனால விட்டுருவோம். அதே மாதிரி வேற எந்த ஆர்டிஸ்ட வந்து நீங்க ஃப்ரேம்ல பார்த்து மெய் மறந்து இவங்களோட நடிப்பை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தீங்க? அப்பா என்னமா நடிக்கிறாங்கன்னு. ஐயோ சொன்னா ஒருத்தருக்கும் இல்ல உங்களோட பர்சனல் ஃபேவரட், எல்லாருமே உங்களோட ஃபேவரட்ஸ், ஒரு டாப் ஃபேவரட். ஆமா, ஒரு டைரக்டரா உங்களோட கண்ணோட்டத்துல அந்த ஹீரோயின் நடிச்சது அந்த பொண்ணு ஏன்னா விமல் சார் நடிப்பாருன்னு தெரியும். மற்ற எல்லா ஆர்டிஸ்டுமே நடிப்பாங்க, ஏன்னா ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம். இந்த பொண்ணு புதுசு, அவ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல ஒரு சில இடங்கள்ல வந்து அவ்வளோ மெனக்கிடும். அந்த பொண்ணு இந்த படத்துல பார்த்தா தெரியும், ஏய் நல்லா நடிக்கல அப்படின்னு. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், டி இமான் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தியும் சொல்லுங்க. இதை தான் நீங்க முத கேட்பீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு முதல் நான் கதை பண்ணிட்டு நான் போனது நேர இமான் சார்ட்ட தான். அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு பெரிய கதையா இருந்தாலும் அது உயிர் கொடுக்கணும்ல, இசையால மட்டும்தான் முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் படமே இளையராஜா. நான் வந்து இசை பித்தன். அப்படின்னா என்னோட கதைகளுக்கு வந்து நான் முதல்ல இசையை ரொம்ப நம்புவேன். ஏன்னா எவ்வளவுதான் அழகான பெண்களா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் உயிர் இல்லைன்னா அதை ரசிக்க முடியாதுல்ல. கண்டிப்பா. அது மாதிரிதான் நம்ம எவ்வளவு பெரிய கதை பண்ணாலும் இசை இல்லைன்னா ரசிக்க முடியாது. நிறைய படங்கள் வந்து எல்லாரும் சொல்லலாம் டைரக்டர்ஸ் அதெல்லாம் இல்ல, இசையும் வந்து முக்கிய பங்கு. அந்த ஒரு சீனுக்கு உயிர் கொடுக்கறது. அதனால நான் இசையை ரொம்ப நம்புவேன். அப்படி இளையராஜாவுக்கு அடுத்து நான் விரும்பி போனது இமான் சார். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான் சாரையும் இளையராஜாவும் வந்து RRல பின்னிடுவாங்க எனக்கு. அதனால நான் கதை பண்ணி முடிச்சுட்டு நேர போடுறது இமான் சார். இமான் சார் கதைலாம் கேட்டு அவர் யார்ட்டையுமே கதை கேட்க மாட்டார் சார். நான் யார்ட்டையுமே கதை கேட்க 2.5 மணி நேரம் கதை சொன்னேன். அவர் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சார், நம்ம பண்ணுவோம், ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட வாங்க அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி தான் விமல் சார் இருந்தார். இதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். வேற லெவல். அதான் இமான் சார் ரசிகர்களுக்கு வேற ட்ரீட்டா இருக்கும். சாங்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். அது நீ பாப்பீங்க, நீங்க இமான் சாரோட வேற சாங்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். எவ்வளவு சாங்ஸ் இருக்கு படத்துல? அதாவது மொத்தம் 4 சாங், இன்னும் 2 சாங் அந்த பேக்ரவுண்ட் இசையில வரும். இது சூப்பரா இருக்கும். மொத்தம் 6 கணக்கு. ஓகே. சோ இமான் அவர்கள் மியூசிக்ல வந்து ஆஃப் கோர்ஸ் கலக்கி இருப்பாருன்னு தெரியும். ஆனா பாடல் ஏதாவது பாடி இருக்காரா சார்? ஆமா, இந்த படத்தோட ஓப்பனிங் சாங் வந்து இமான் சார் பாடியிருக்காங்க. பொங்கல் சாங்கு செம்மையா இருக்கும். ஒரு பெரிய மாசான ஒரு சாங் பாடியிருக்காரு. அவர் குரல்ல கேட்க அது வேற மாதிரி இருக்கும். சூப்பர். இது உங்க சாய்ஸா அவரோட சாய்ஸா சார் அவர் பாடணும்ன்றது? இல்ல, எனக்கு ஆசை தான். என்ன இமான் சார், நான் வந்து இளையராஜா சாரே சண்டை போட்டு கெஞ்சி பாட வச்சேன் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல. அதனால இமான் சார் கண்டிப்பா ஒரு பாட்டு பாடணும். ஓகே. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் சாங் இந்த படத்துல? 4 பாடல்கள்ல வந்து எனக்கு பாதகத்தின்னு ஒரு சாங் இருக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். செம்ம மாசான சாங்னா பாண்டிமுனிக்கு ஒரு சாங் இருக்கு. பாண்டிமுனின்னு மாடுக்கா சார்? மாட்டுக்குன்னு சொல்ல, மாட்டுக்கு விமலுக்கு 2 பேருக்கு, விமல் சாருக்கு 2 பேருக்கு இருக்கும். செம்ம சாங், அது வேற லெவலா இருக்கும்.
மொத்தமா எல்லா படமே நல்லா இருக்கும். ஆனா இது 2 ஸ்பெஷல். ஓகே. ஒரு பாடல். பக்கம் டி இமான் அவர்கள் மியூசிக் அப்படியே எலிவேட் பண்ணி படத்தை வந்து பியூட்டிஃபுல்லா கண்டிப்பா ஆக்கியிருப்பாரு சார். இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லுங்க. டிஓபி யார் பண்ணிருக்காங்க? கேமராமேன் வந்து பிரசன்னான்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் படம்லாம் பண்ணாரு ஓ. தம்பி. அதுக்கு அடுத்து இப்போ நிறைய 4-5 படம் பண்ணியிருக்காரு. இதுல செம்மையா இருக்கும். நிறைய அவரோட ஒர்க் வந்து பாராட்டுற அளவுக்கு இருக்கும். ஆமா, ரொம்ப நம்ம படத்துக்கு இன்னொரு கதையை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது கேமராமேனோட பங்கு இருக்குல்ல, ஆமா. அது இந்த படத்துல அவர் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆர்ட் டைரக்டர் சசி ம். ரொம்ப அவ்வளோ லைவா இருக்கும். எடிட்டர் சாப் தெரியுங்களா, ம். நேஷனல் எல்லாம் வாங்கியிருக்காரு அவரு. வேற எல்லாம் ஸ்டன்ஸ் ஏன்னா ஆக்ஷன் முருகன். சீக்வென்ஸ் நிறைய இருக்குல்ல. இது நீங்க பாத்தீங்கன்னா விமல் சார் ஃபைட் பண்ண வச்சிருக்காரு. அப்படியே ஒரு ஆக்ஷன் இருக்கும். முருகன் சார் அவர் ஹிந்தி நிறைய பண்ணியிருக்காரு, தமிழ்லயுமே நிறைய பண்ணியிருக்காரு. முருகன் தான் மாஸ்டர். அவர் சூப்பரா அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே. டான்ஸ் சீக்வென்ஸ்லாம் இருக்கா சார்? டான்ஸ் கோரியோகிராஃபி யார் பண்ணா? ஃபர்ஸ்ட் பாடல் வந்து நம்ம தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓ, ஓகே. அப்புறம் தீனா மாஸ்டர், அப்புறம் சந்தோஷ்னு அந்த பாண்டிமணி சாங் சந்தோஷ் அவர் செம்மையா பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. சோ ஒரு பெரிய பட்டாளமா இருக்க போது இல்ல, ஏகப்பட்ட பேர் வந்து இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. பெஸ்டான எல்லா டெக்னீஷியனும் படத்துக்குள்ள இருப்பாங்க. எப்பவுமே ஒரு நல்ல கதை வந்து திறமையானவர்கள் அதான் ஒன்றிணைச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த படத்துல நடந்துச்சு. ஓகே. எல்லா பெஸ்டையும் உள்ள இழுத்துருச்சு. சோ சிங்கர்ஸ் பத்திலாம் சொன்னீங்க, மியூசிக் பத்தி சொன்னீங்க, மியூசிக் டைரக்டர் பத்தி சொன்னீங்க, பாடலாசிரியர் பத்தி சொல்லுங்க. பாடலாசிரியர் வந்து ஞானக்கரவேல். அவர் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. சூர்யா சார் படம் நிறைய படம், ஒரு 40-50 படம் எழுதியிருக்காரு. இந்த படத்துல அவரோட வரிகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிராமத்து வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல இந்த ஆசை களவாணியேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு, பாண்டிமணி சாங்கா இருக்கட்டும், அதுல வர வரிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம தம்பி அம்மா எங்க ஊருக்காரரு, மண்ணின் மைந்தன், ரொம்ப அழகா அவரோட பாடல் வரிகள் இருக்கும். எல்லாம் சேர்ந்து இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா வந்து நிச்சயமா வரப்போகுது. உள்ளுக்குள்ள இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிறது வந்து நிச்சயமா ப்ரொடியூசர் தான் சார். அவரை பத்தி சொல்லுங்க. அவரை பத்தி சொல்லணும்னா, ஒரே வேலை சொல்லணும்னா, இவரை எல்லாம் அமைஞ்சதுக்கே அவர் ஒருத்தர் தான் காரணம். ஆமா, உண்மையிலே என்ன, ஒரு ப்ரொடியூசர் கரெக்டா இருந்தா, ஒரு இயக்குனரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நல்ல படைப்புகள் வரும். நான் இந்த படத்துக்கு நான் என்னெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் கொடுத்து, அதுக்கு மேலேயும் கொடுத்து, இந்த படம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவர் தான் முழுக்க முழுக்க காரணம். அவர் வந்து வெறும் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, என்னோட நண்பர், வெல்விசர், சில நேரங்களில் அப்பாவா கூட இருப்பார். அவன் மேலே கேர் எடுத்துக்கிறது இருக்குல்ல, எங்களுக்குமான உறவு அதை தாண்டி. ஆமா, அவருக்கு நான் நன்றி சொல்லிலாம். அவரோட நேம், அவரோட ப்ரொடக்ஷன் நேம் மாசாணி பிக்சர்ஸ் அப்படின்னா ராஜசேகர் அவரோட பேரு. கோயம்புத்தூர் தான். எப்படி சந்திச்சிங்க சார் நீங்களும் அவரும்? எங்களுக்கு நிறைய சந்திப்புகள் இருக்கு. ஆனா படம் பண்றேன்னு சந்திச்சு, அவரு அதுக்கு முன்னாடி நிறைய சந்திச்சிருக்கோம். படம் பண்ணுன்னு சந்திச்சு ஒரு வருஷம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சந்திப்போம்ல. அவரு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவர் ஃபுல்லா ரியல் எஸ்டேட்டு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாரு, ஒரு டிராவல்லே தான் இருப்பாரு. அவருக்கு நிறைய இடத்துல கேரளா மற்ற எல்லா இடத்துலயும் பிசினஸ் நிறைய இருக்கு. அப்படி நேரத்துல கதையை சொல்லி அவருக்கு என்னன்னா, ஒரு மாட்டை பத்தி ஒரு கதை சொல்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு தோணி, இந்த கதையில அவருக்கு பிடிச்சதே இந்த எண்டு கேட்டா மாடுன்னு தான் சொல்லுவாரு. இந்த மாட்டுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா இந்த படத்தை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி எடுத்ததுதான் இந்த படம். ஓகே. சோ ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்ல வந்து படத்தை முடிச்சிட்டீங்களா, இல்ல பட்ஜெட் முன்ன பின்னலாம் போச்சா? எங்களுக்கு பட்ஜெட்லாம் கிடையாது, பட்ஜெட்டே கிடையாது. ஓகே. படம் எடுக்கணும்னு சொன்னோம், படம் எடுத்தோம், இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். ஆனா நீங்க வந்து இந்த ஆர்டிஸ்ட் இவ்வளவு பிசினஸ்னா எந்த ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த செலவு பண்ணிருக்கேன்ல, இதை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவரு அதெல்லாம் நினைக்கல, இந்த கதை என்ன கேக்குதோ அதெல்லாம் எடுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு படைப்பு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குன்னா நிச்சயமா அவங்க கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்டும் அந்த ஸ்பேஸும். அதாவது திறமைசாலிகள் வந்து இங்க கோடம்பாக்கத்துல தெருவுக்கு இருக்காங்க. கண்டிப்பா அந்த திறமையை ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு முதலாளி தேவைப்படுது, ஒரு முதலீடு தேவைப்படுது. பணம் கொடுக்கறது வந்து என்ன, உலகத்துல வந்து அப்பா அம்மாவே 10 ரூபா கொடுத்துட்டா என்ன செலவு பண்ணுவான்னு கணக்கு கேட்பாங்க. யாரோ ஒருத்தர் வந்து நம்மளோட கனவுகளை சுமந்து அதை வந்து கற்பனையா இருந்த ஒரு விஷயத்த அதை லைவ் கொண்டு வர்ற அந்த மனுஷனை நம்ம எப்படி கொண்டாடணும். அதனால நான் வந்து எப்பவுமே வந்து சினிமாவில் ப்ரொடியூசருங்கிற ஒரு தந்தை மாதிரி தான். அந்த அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் நல்ல ப்ரொடியூசர். கண்டிப்பா. சோ படம் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? கட்டி பிடிச்சாருன்னா அதுல 1000 அர்த்தம். அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சி. இப்ப கூட நான் இப்ப வரும்போது கூட சொன்னேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேது. ஏன் அப்படின்னு. இல்ல படம் 3 நாள்
உங்களுக்கு என்ன பிரச்சனை, சூப்பராக படம் எடுத்து கொடுத்தீங்க, படம் போட்டது நானே கவலை இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க. ஓகே. ஜெயிச்சா அதுதான் என்ன, ஜெயிச்சிட்டா ஓகே, தோத்தா கூட அது அனுபவம். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க போகிறோம் பாரு. அவரோட திங்கிங் வந்து என்னையவே நிறைய மாற்றிருக்கு. நானும் ரொம்ப சின்ன தோல்வியை கூட நான் அப்படியே டிஸ்டர்ப் ஆகும். அவரோட சேர்த்த பின்னாடி விடரா பார்த்துக்கலாம், அப்படி லெஃப்டில் லைஃப் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒருத்தர். சூப்பர். அண்ட் அதே மாதிரி இப்ப நிறைய டைரக்டர்ஸே ப்ரொடியூசர்ஸா மாறுறாங்களே, ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலே அவங்களே ப்ரொடியூசர்ஸா மாறிடுறாங்க. சோ ஃபியூச்சர்ல உங்களை ப்ரொடியூசரா வந்து எதிர்பார்க்கலாமா? நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது நான் ப்ரொடியூசரா தான் இருப்பேன். ஓகே. ஏன்னா ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரா இருந்தா மட்டும்தான் ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும். நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் அவங்க வந்து திருடிட்டு வரல, இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர காசு தானே, அதை பார்த்து தானே செலவு பண்ணணும். அதனால நான் ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி வடம் படத்துல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததுப்பா இந்த ஒரு சீன் டைரக்ட் பண்ணனா, எந்த சீன் சொல்லுவீங்க? வடமஞ்சு வரல அந்த விளையாட்டு. ஏன்னா தைரியமா எடுத்துருவோம், பசங்க பிடிப்பாங்க, மாடு என்னன்னு தெரியாதுல்ல, டப்புன்னு தட்டிடுச்சுன்னா லைஃப். நிறைய பசங்களுக்கு கையில குத்தி பிளட்டு. அப்போ ஆனால் நான் காட்டிக்க மாட்டேன், ரொம்ப திமுறா அதான் ஒன்று. ஆனால் உள்ள வலிக்கும். ஏன்னா என்னோட வழியை நான் இங்கே காமிச்சிட்டேன்னா அடுத்த கட்டம் எல்லாரும் அதை வந்து அனுதாபமாக மாற்றிக்கிட்டு அது சீன் எடுக்க முடியாமல் போயிடும். எனக்கு ஃபீல் இருக்கும், ஆனால் காமிச்சிக்க மாட்டேன். அந்த நேரத்தில் அந்த பசங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா மாட்டில் விழுவானுங்க, அவ்வளோ லைவாக இருக்கும். அதுக்கு அவங்களாம் ஒரு காரணம். ரத்தம் ஓடும், அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படி இது பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சு பக்கத்துலேயே இருப்போம். எல்லாம் ஃபஸ்ட்டு உதவி எல்லாமே இருக்கும். அப்படியே மருந்து போட்டு மறுபடியும் அதை பண்ணுவாங்க. அந்த பசங்களுக்குலாம் ரொம்ப இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு அவங்களோட உழைப்புலாம் ரொம்ப காரணம். அவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் தானா சார்? இல்ல அந்த யாருமே ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் மாடுபிடி வீரர்கள். 30-40 பேர் வந்து ஒரிஜினல் மாடுபிடி வீரர்கள் வந்து மாட்டை பிடிக்கும். ஏன்னா ஆர்டிஸ்டில் பிடிக்க வச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாவது அவங்களுக்கு தெரியாது, எங்கேயாவது பட்டுருச்சுன்னா லைஃப் போயிடும். நம்மளோட கனவுகளை கொண்டு அதுக்கு இன்னொருத்தரோட மரணத்தை நம்ம காரணமாக இருக்கக்கூடாதுன்னா எப்பவுமே இதை வந்து உண்மையான மாடுபிடிவில் வச்சு எடுத்தோம். அது ஓகே. ஸோ இது வந்து சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் நீங்கள் எடிட் டேபிள் உட்காரும் போதோ இல்லை படமாக பார்க்கும்போது இந்த ஒரு சீன் வந்து நம்ம எடுக்கும்போது இவ்வளோ அழகாக வந்திருக்கான்னு அங்கே தெரிஞ்சிருக்காது, ஆனால் பார்க்கும்போது வா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலர் சீன்ஸ்? நிறைய சீன் அப்படி அங்கே எடுக்கும்போது ஐயோ தப்பா எடுத்துட்டோமோலாம் தோன்ற சீன்லாம் இங்கே வந்து இதான் கரெக்டா அப்படிங்கிற சத்தியமா உண்மையிலே அது நிறைய 2-3 சீன் அப்படி. எங்களுக்காக என்ன சீன் லைட்டா அப்படி? அது மாட்டோட சீன் தான், மாட்டுக்கான சீன் தான். நான் கொஞ்சம் தப்பா எடுத்துட்டோம்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா இங்க வந்து இதுதான் அளவு கரெக்டா வந்துருச்சுல அப்படின்னா. இன்னொன்று அந்த மாட்டுக்கு ரேஸ் எடுத்தோம், அந்த மாட்டோட விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப பிரமிக்க வச்சது. சூப்பரா வந்துருச்சுடா அப்படின்னு. சூப்பர். ஸோ நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அது வந்து படத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வடம் படத்துல ஓகேவா, ஆக்ஷன் சீக்வென்ஸ் 100%க்கு எவ்வளோ இருக்கு? 70%. காதல் ரொமான்ஸ்? காதல் வந்து 30. காதல் 30 தான். ரொமான்ஸ் நீங்க படத்துல நீங்க பாத்தீங்கன்னா பதட்டமா இருக்கும், அதனால நான் ரொமான்ஸ் இன்னும் கம்மியா தான் சொல்லுவேன். 20. ஓகே. சஸ்பென்ஸ்? சஸ்பென்ஸ் 98. சஸ்பென்ஸ் 98% இருக்கா? கண்டுபிடிங்க, சவால் கூட விடுறேன். 5வது ரீல் வரைக்கும் நீங்க கதையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் தருவேன். நான் ஓப்பன் டாக் சேலஞ்ச். காமெடி காட்சிகள் அங்கங்கே நிறைந்து ஒரு 40 இருக்கு. மாஸ் எலிமெண்ட்ஸ், கமர்ஷியல் மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் 50. எமோஷனல் காட்சிகள்? எமோஷன் காட்சிகள் வந்து ஒரு 40 வரும். 40. சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு. எல்லாம் பாஸ் தான். லவ் மட்டும் வந்து 30 வச்சு 30 தான் இருக்கு. ரொமான்ஸ் 20 தான். ஏன்னா கதை வேற ஒண்ணு அப்படி விரட்டி போகும்போது இதுக்கு நேரம் இல்லாம இருக்கும்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஷூட் பண்ணும்போது சார் நீங்க அந்த ஊருக்கெல்லாம் போய் அந்த மக்களோட எல்லாம் வந்துட்டு இன்டராக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா சார்? இல்ல நீங்க அதே ஊருன்றதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா? நான் எப்பவுமே வந்து என்ன கதை பண்ணாலும் அந்த கதையை சுத்தி ஒரு 10 நாள் பயணிப்பேன். அதாவது எந்த ஊர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாது. நான் வாட்டுக்கு அப்படியே போய் அந்த ஏரியாவில் பார்ப்பேன். அப்படி ஒரு இதுக்கு வந்து சிவகங்கை, சிங்கமுனேரி இதெல்லாம் வந்து நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். போய் இந்த கதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரல, ஏன்னா மாட்டோட பயணிக்க போவோம் அப்படின்னு. அப்படி போன இடங்கள்ல அப்படி சில நேரங்கள்லாம் இது தொட வேணாம் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரு சரியான ப்ரொடியூசர் கிடைக்கணும்ல. அப்போ இந்த ப்ரொடியூசரை வச்சு இதை எடுத்துடலான்னு தோணும் போது
அதெல்லாம் ஓகே சாத்தியமாயிருச்சு. ஓகே சோ அப்படியே உங்களோட ஜேர்னி பத்தி சொல்லுங்க. எப்ப வந்து சினிமா மேல ஒரு ஆசை வந்துச்சு, எப்ப வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வந்துச்சு? எனக்கு நம்ம கிராமம் தானே. ஆமா. நான் 8வது படிக்கும்போது எங்க ஊர்ல வந்து அந்த டீ பார்ட்டி கொடுப்பாங்கல்ல கடைசியில, ஆமா. 8வது முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போவோம். அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க அடுத்து கேட்பாங்க. ஆமா. அப்பெல்லாம் கிராமத்துல என்ன சொல்லுவோம், ஒருத்தர் சொல்லுவான் வாத்தியாருமா, ஒருத்தர் அதுமா. நான் பாட்டு டக்குனு எழுந்திரிச்சு நடிக்க போறேன் அப்படின்னு. அந்த ரவில் வாத்தியார்னு ஒருத்தர் இருக்காரு, நீ விளங்கவே மாட்டடா டே, சும்மாவே அவன் படிப்புல ரொம்ப வீக்கு. டேய் சும்மாவே நீ படிக்க மாட்டே இல்ல நடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்ப இருந்து ஏதோ ஒரு மேக்ஸிமம் ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க நீ நடிக்க போற. நான் பேசுறது வைக்கல, ஆக்சுவலா நடிக்க தான் வந்தேன். அப்படியா? டைரக்ஷன் இல்ல? நான் 2008 வரைக்கும் நடிக்க தான் ட்ரை பண்ணேன். ஓகே. அப்ப இதான் நடிச்சிருக்கீங்களா சார்? அதாவது ஸ்டார்டிங்ல ஆரம்ப நிறைய காலத்துல நடிச்சிருக்கேன். சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பண்ணிருக்கேன். எங்களுக்கு ஏதாவது நோட்டபிள் மூவிஸ்? நான் சேது மூவில நடிச்சிருக்கேன். நான் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பேன். ஓங்காரத்தில் நான் தான் மெயின் ஹீரோ. அதான் நான் வேணாம் சொன்னேன். நீங்க தான் ஹீரோவா நடிச்சீங்களா? டைரக்ட் பண்ணி ஹீரோவா? ஆமா. அப்புறம் அதுக்கு முன்னாடி எங்க டைரக்டர் நான் வேலை செய்யற அந்த காதல் செய்ய விரும்பு அப்படி சின்ன சின்ன கேரக்டர்ல வருவேன். ஓகே. அப்படி நிறைய படங்கள். சோ ஆக்டர் ஆகணும் தான் ஆக்சுவலா வந்திருக்கீங்களே. ஆமா ஆமா. அப்ப அந்த ஆக்டிங் டு டைரக்ஷன் அந்த மொமெண்ட் எப்படி நடந்துச்சு சார்? ஒரு கோபம் தான். நம்ம நடிக்க ட்ரை பண்ணும்போது நம்மள அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் ரொம்ப அப்படின்னா ரொம்ப நடிகைக்கு வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த சீனில் உடன்பாடே கிடையாது. இப்படி நடிக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்னோன்னா அந்த ப்ரொடியூசர் எல்லாரும் வந்து என்ன நீ நடிக்க தானே வந்த, நடிச்சுட்டு போ. இல்லை சார் தப்பான சீன் சார், அது எப்படி சார் அப்படி நடிக்க முடியும்னு. அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப தப்பாக அதில் ஒரு கோடைரக்டர் வந்து என்ன பெரியவனா டேரக்டர்னா உனக்கு தெரியுமா ஆயுன்னு அசிங்கமாக பேசிட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், டேய் நீங்களாம் டைரக்டர் ஆகும்போது நான் ஆகிறேன்டா. நேர கோவப்பட்டு 2008 கோவப்பட்டேன். 2009 டைரக்ட் பண்ணி 2010 ஐயன் ரிலீஸ் இளையராஜா சார் இசையில. சூப்பர் வாவ் சூப்பர். ஒரு பதிலடி கொடுத்துட்டீங்க. பதிலடி இன்னும் கொடுக்கல, இப்பதான் கொடுக்க ஓகே. அப்போ வடம் தான் அதுக்கான பதில். வடம் படத்துல நடிச்சிருக்கீங்களா சார்? ஏதாவது ரோல் அங்காவது டாக்டர் அவர் டாக்டரா வந்திருக்கீங்க. ஒரே ஒரு ஷாட். ஏன் ஒரு நல்ல எக்ஸ்டெண்டட் கேமியோ நடிக்க மாட்டேன். ஓகே. இல்ல முழுமையா நீ நடிக்கிறது இல்ல, முழுமையா இயக்குனரா. அதாவது நம்ம ஒன்று ஆசைப்படுவோம். நம்ம அம்மாட்ட கேட்போம்ல, ஐஸ்கிரீம் கேட்போம், அம்மா வேணாம்பாங்க. சாக்லேட்டு கேட்போம், அம்மா வேணாம்பாங்க. ஏன் வேணாங்கிறான்னு நம்ம கோவம் வரும். ஆனா நம்ம பிள்ளைக்கு அது செட் ஆகாதுன்னு அர்த்தம். அது மாதிரி கடவுள்கிட்ட நம்ம ஒன்று கேட்போம், ஆனா கடவுளுக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு என்ன செட் ஆகுன்னு. அது மாதிரி மாசாணி அம்மா வந்து எனக்கு கொடுத்தது வந்து டைரக்ஷன் தான் நினைக்கிறேன். அதனால நடிப்பை தூக்கி வச்சுட்டு நல்லா டைரக்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் படம் பார்த்துட்டே நீ நல்ல டைரக்டரா, ஓ அப்ப நம்ம இதுக்கு தான் வந்தோமா அப்படின்னு. பட் அந்த ஆக்டர் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஏங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவனை கொண்டு புதைச்சிரும். அவன் தான் என் வாழ்க்கையே கிடைச்சு. இல்ல கேந்திரன் வந்து மிகப்பெரிய டைரக்டர். அவனுக்குள்ள இருக்க நடிகன் தான் அவனை தோக்கடிச்சிட்டான். ஏன்னா என் படங்கள்ல பூரா எனக்கு நான் டைரக்ட் மட்டும் பண்ணிட்டேன்னா, ஏன்னா சேரன் சார் என்னை கூப்பிட்டு ஒரு டைம் சொன்னாரு, நீ நல்ல கதை பண்ற, நல்ல திரைக்கதை பண்ற, ஆனா நீ ஏன் ஆர்டிஸ்ட் சரியா செலக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னா நம்ம நடிக்கணும்னா பெரிய ஆர்டிஸ்ட போனா நம்ம நடிக்க வைக்க மாட்டாங்கல்ல. அப்ப நமக்கு தோத ஒருத்தரை போட்டு எடுக்கிறது, அது நான் சில தப்பு நான் பண்ண பெரிய தப்புன்னு நான் இப்போ உணர்றேன். ஓகே. ஆனா இது பாசிட்டிவா கூட எடுத்துக்கலாம்ல சார். அந்த நடிகர் தான் உங்களை இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஆக்கி இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. ஓகே நீங்க சொல்றீங்க, அதனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அந்த வைராகியம் தான் சார் இன்னைக்கு. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு அன்னைக்கு படங்கள் எல்லாம் கிடைச்சிருந்தா நீங்க அப்படியே ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருப்பீங்க, ஒரு ஆக்டரா அப்படியே ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? சோ இன்னைக்கு இப்படி ஒரு டைரக்டரா இருக்கீங்கன்னா அந்த நடிகர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கூட பாசிட்டிவா ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம் சார். ஆனா இன்னமே நடிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே. உங்களோட முதல் படம் பத்தி சொல்லுங்க. அது முதல் படத்திலேயே முதல் படம் வந்து இளையராஜா சார் இசையில அவர் அண்ணன் நடிகர் சிங்கமுத்து அண்ணனோட பையன் வாசன் கார்த்திக் தான் ஹீரோ. ஓகே. ஐயன்னு ஒரு படம் பண்ணேன். ஆமா அந்த படம் நல்ல ரொம்ப நல்ல பேசப்பட்ட படம். அதுக்கு பின்னாடி எனக்கு கொஞ்சம் படம் கிடைக்க சில காரணங்கள் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன். தமன் ஒரு பையன் தெரியும், இப்போ ஹீரோ நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அவரை வச்சு சேது பூமி பண்ணேன். அப்புறம் தான் சொந்த காசுல சூனிய வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஓங்காரன்னு ஒரு படத்தை எடுத்து நடிப்பு அரக்கனுக்கு அவனுக்கு நடிப்பு அரக்கனுக்கே டஃப் கொடுப்பீங்களா சார்?
அப்படித்தான் நினைச்சிங்களேன். அதோட அதை முடிச்சிட்டு சரி இனிமே இந்த பக்கமே நான் வரலப்பா லாக் அப்படின்னு தூக்கி போட்டாச்சு. டைரக்ஷனுக்கு வந்தேன். ஓகே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மூவில வந்து இளையராஜா சார் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காருல, அது ஆக்சுவலா எப்படி நடந்துச்சு? எப்படி சாரை வந்து அப்ரோச் பண்ணீங்க? அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அதாவது படம் கமிட் ஆயிடுச்சு. படம் கமிட் ஆன உடனே என்னை ஒவ்வொரு இசையமைப்பாளராக போய் கதை சொல்றாங்க. ஆனா எனக்கு ஃபுல்லா இளையராஜா மண்டைக்குள்ள இருக்காரு. என்னடா என்னன்னா கதை எழுத முன்னாடியே டைட்டில் எழுதி கீழே டைரக்ஷன், அதுக்கு கீழே இளையராஜா இசைன்னு எழுதிட்டேன். அதுக்கு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட். அப்படி எனக்கு இளையராஜா பிடிக்கும். ஆனா எப்படி போறது ஐயா? அப்ப சிங்கமுத்து அண்ணன் ஓகே அப்படின்னோன்னா சரி ஓகே அப்படின்னா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம போவோம் ரைட்டு, ஆனா உன் கதையை கேட்டு இளையராஜா சார் பிடிக்கலைன்னா உன் படம் ட்ராப் ஆயிடும், முடிவு பண்ணிக்கன்னாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. காலையில் 7 மணிக்கு அப்படியே பட்டெல்லாம் அடிச்சு அப்படியே போய், ஏன்னா நைட்டு கூட தூக்கம் வரல. இளையராஜா சார்ட்ட கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் பிரசாத் ஸ்டுடியோ தான். உள்ளே போய் உட்காந்து அவர் அப்படி அவர் ரூமே ஒரு பூஜை அறை மாதிரி இருக்கும். அவர் ஒரு சித்தர் மாதிரி தான் இருப்பார். உள்ளே போயாச்சு. சரி கதை சொல்லுங்க, ஒரு 20 நிமிஷம் சொல்ல முடியுமான்னு. ஐயோ நான் கதை ஆரம்பித்தாலே 2 மணி நேரம் கதை சொல்லுவேன். இல்லைப்பா ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு. சரி ஏன்னா அவர் வெளியில் இங்கே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கதை சொல்ல ஆரம்பித்தேன். 1.25 மணி நேரம் கதை கேட்டார். கதை கேட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்குது சிங்கமுத்து சார், பண்ணலாம் அப்படின்ட்டு. அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்தோம். அடுத்த நாளே கம்போசிங் கட் பண்ண. காலையில் 5 மணிக்கு தான் வர சொல்லிட்டாரு. போய் எல்லாம் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் டியூன் போட்டாரு. போட்டு என்னையா ஓகே அப்படின்னா, சாமி இசைக்கு நமக்கெல்லாம் ரொம்ப தூரம், எனக்கு எதுவும் தெரியாது, ஓகேன்னா ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு, உனக்கு மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து மணிரத்னம் சார், பாதிராஜா எல்லாரும் வந்திருக்காங்க, இசை வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, எனக்கே தெரியாது அப்படின்னாரு. எனக்கு எப்படி பார்க்குறேன் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோலாம். அதான் ஒரு சாமியை இசைக்கு ஏன் அவருக்கு, நான் மட்டும் அவருக்கு இசை தாயின் டைட்டில் போட்டிருப்பேன். நீங்க எந்த படத்துலையும் என் படத்துல தான் அவருக்கு இசை தாய், ஒரு இசையை பெத்து எடுக்கிறவன் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இசை தாயின்னு போட்டிருப்பேன். அதுக்கு பின்னாடி அவருக்கு எனக்கு நிறையா சம்பவங்கள் இருக்கு. என்னை அவ்வளோ அப்படியே கூடவே வச்சுக்குவார். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இளையராஜா சார் யார்ட்டையும் பேச மாட்டாங்க அப்படிலாம் பேசிகிட்டே இருப்பாரு. நான் வெளில நினைப்பேன், வருவார், இல்லவா அங்கே என்ன பண்ற அப்படின்னு. இல்லப்பா சும்மா உன் படம் தான் போதோ அப்படின்னு உள்ள போய் அப்படி பேசிட்டு இருப்பாரு. இசையை பத்தி பேசுவார், நமக்கு அது என்ன தெரியும். அதுக்காக பயந்து ஓடி ஒதுங்குவேன். ஆனா இளையராஜா சாரோட இருந்த ஒரு 25 நாள் என் வாழ்க்கையில கிடைச்ச மிக அற்புதமான நாளா நான் உணர்வேன். எப்பவுமே அதை மறக்கவே மாட்டேன். அது ஒரு வேற, அவர் வந்து வேற. இன்னைக்கு நீங்க வடம் படம் எடுத்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஏதாவது பேசக்கூடிய சிச்சுவேஷன் என்னன்னா, என்னை பெருசா ஒருத்தர் நினைச்சாரு, நம்ம அதுக்கு தகுதி இல்லாம போயிட்டோமோன்னு எனக்குள்ள ஒரு மன அழுத்தம். அவரை சந்திக்கவே இல்லை நான் அதுக்கு பின்னாடி. அந்த படம் வந்து படம் பாராட்டப்பட்டுச்சு. சில காரணங்களால அது வெளியே தெரியாம போயிடுச்சு. சில பிரச்சனைகள், முதலாளி அதாவது போர்க்களத்தில் எறும்புகள் சாகிறது தெரியாதுல, அது மாதிரி அவங்க யுத்தத்துல நான் காணாம போயிட்டேன். அதுக்கு பின்னாடி பண்ண படங்கள் எல்லாமே எனக்கே பிடிக்காம சர்வேலுக்கு பண்றோமோன்னு ஒரு பதட்டம். நம்ம அப்படி பாராட்டின ஒரு மனுஷர்கிட்ட போய் நான் எப்படி நிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. படம் முடிச்சுட்டு கண்டிப்பா போவேன், தைரியமா பண்ணிப்பேன். நீங்க பாராட்டினது உண்மை, அதே கேந்திரன் அப்படியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அற்புதம் சார், சூப்பர், வெரி நைஸ். அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு, குட் ஆர் பேட். நாங்க கேட்கிற கேள்விகளுக்குலாம் நீங்க அந்த விஷயத்துல குட்னா குட் பிளக் கார்டு காமிக்கணும், பேட்னா பேட் காமிக்கணும். ஆரம்பிச்சிடலாமா? இதுதான் உங்களோட பிளக் கார்ட்ஸ். சோ ஆஸ் அ டைரக்டரா நீங்க வந்து குட்டா பேடா? டைரக்டரா குட், ஆஃப் கோர்ஸ் குட் தானா? எந்த படத்துல வந்து நிரூபிச்சேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுது? ஏன்னா ஐயன்ல நிரூபிச்சிருப்பேன். அது வந்து என் படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். ஆனா அது வியாபார ரீதியா போகலையே தவிர ஒரு படமா என்னை பாராட்டாரு. என் படம் பார்த்த எல்லாருமே ஏன் இந்த படம் ஓடலைன்னு இப்ப கேட்பாங்க. சேதுமெல்லாம் பார்த்துட்டு ஏ படம் நல்லா இருக்கு ஏன் ஓடலைன்னா, ஆர்டிஸ்ட் இல்ல, ஒரு டிக்கெட் எடுத்துட்டு ஆடியன்ஸ் உள்ள வர்றதுக்கு தேவை வந்து ஒரு முகம் தேவைப்படுது. அந்த முகம் இல்ல, அவ்வளவுதான். இல்லைன்னா ஒரு புதுமுகத்தை வச்சு பண்றது ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனியா இருக்கணும். இப்படி 2 விஷயம் இங்க வியாபாரத்துக்கு தேவைப்படுது. தப்பு சரிலாம் கிடையாது, தேவைப்படுது, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா நான் எடுத்த எல்லா படமும் குட்டு தான். நான் டைரக்டரா குட்டு தான் எப்பவும். ஓகே, அப்போ ஒரு ஆக்டரா நீங்க குட்டா பேடா சார்? வெக்கமே எல்லாம் ஒத்துக்குவேன், பேட்.
ஓகே ஆக்டரா எனக்கு பேட். பேடு தான். நான் என் டைரக்ஷன்ல என்னை மாதிரி ஒருத்தன் நடிச்சான்னா கொன்னே விடுவேன். அதனால நான் பேட். ஓகே சரி. அதே மாதிரியே பணம் வந்து சம்பாதிக்கிறதுல குட்டா பேடா? சம்பாதிக்கல பேட். எனக்கு நான் பேட் அப்படின்னா எனக்கு அது பொருளாதாரம் எனக்கு தேவைக்கு மட்டுமே நான் ஆசைப்படுவேன் எனக்கு. ஆனால் நான் டைரக்ஷன் நான் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் யாருக்கும் பண நெருக்கடி கொடுக்க மாட்டேன். அது எங்கள் வீட்டில இருந்தே அப்படியே பணத்துக்காக நான் எதையும் எனக்கு சம்பாதிக்க தெரியாது ஒரு வகையில் எனக்கு. ஆமாம், ஒரு பணம் கேட்குறது எனக்கு டார்கெட் எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் இந்த வேலை செய்வேங்கிற எண்ணம் வராது. ஒருத்தர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு எனக்கு பணம் வந்து ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதோன்னு நினைக்கிறேன். அது சரியா தப்பான்னு தெரியல. அது நம்ம தேவைக்கான பயன்படுத்தப்படுற ஒரு கருவி, அவ்வளோதான். அதுக்காக அலைகிற நம்ம கருவியா இருந்துடக்கூடாதுன்ற நான் தெளிவா இருக்கேன். அதனால அது பெரிய ஆசை எனக்கு கிடையாது. சூப்பர். ஸோ சினிமா தாண்டி ஒரு சில விஷயங்கள் பட்டு பட்டுன்னு அப்படியே போயிடலாம். குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? நான் செம்மையா கருவாட்டு குழம்பு வைப்பேன். அப்ப குட்டு தான். குட். நைஸ். என் கருவாட்டு குழம்புக்கு நிறைய உதவி இருக்கிற அடிமை. ஓ, அடுத்த வாட்டி வரும்போது எங்களுக்கும் செஞ்சு கொண்டு வாங்க சார். கண்டிப்பா. டிரைவிங்ல குட்டா பேடா? எது டிரைவிங்ல? ஐயோ சிரிச்சிருவாங்களே. எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. அப்படியா? பேட். இது வரைக்கும் நான் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. அப்ப எங்காவது வெளியே போகும்போது வரும்போது ஃபுல்லா இறைவன் வந்து என்னை எப்பவுமே பத்திரமா பாத்துக்குவாங்க. நான் இது வரைக்கும் காரு பைக்ல தான் பயணிச்சுட்டு இருக்கேன். நான் எங்கேயுமே பஸ்ல போனதில்ல. அது கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட். என் கூட எப்போ யாரோ ஒருத்தர் என்னை பாத்துக்குவாங்க. ஓகே. அதே மாதிரி பஞ்சுவாலிட்டில நீங்க குட்டா பேடா? நான் குட். நான் என்னைக்கு சினிமாவுக்கு வந்தனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். டைரக்டராக தான் தூங்குவேன். நடிகனாக இருக்கிற வரைக்கும் நடிகராக தான் ஒரு கம்பெனி மிஸ் பண்ணாமல் போவேன். டைரக்டராக இருக்கும்போது இன்னைக்கும் வேலை இல்லாதப்ப வேலை தேடிக்கிட்டு இருப்பேன். வேலை இருந்தால் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சூப்பர் சார். நைட்டு ஃபைனலா கூட 4 மணிக்கு தான் வந்தேன். Okay. இருந்து சூப்பர், வெரி நைஸ். ஃபைனலா எழுத்தாளரா குட்டா பேடா? நான் குட். என்னோட எழுத்துக்கள் தான் பாராட்டுறேன். நான் நல்ல டயலாக்கள் நிறைய சொல்லுவாங்க. இந்த படம் பார்க்கும்போது நீங்களும் சொல்லுவீங்க. நிச்சயமாக சார். சூப்பர். Thank you செக்மெண்ட் so much, அருமையாக sir. முடிஞ்சிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப சூப்பரா பதில் சொன்னீங்க. வடம் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம்.